வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது discrete time Fourier transformல next problem தான் பார்க்க போகிறோம். Compute the DTFT of the signal x of n is equal to a power modulus of n, modulus of a is less than 1. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சிக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த சிக்னலுக்கு நம்ம DTFT கண்டுபிடிக்கணும். நார்மலாக ஒரு DTFTக்கு டெஃபினிஷன் என்னது? x of big omega equal to summation n is equal to minus infinity to plus infinity x of n into e power minus j big omega n. இதுதான் வந்து ஃபார்முலா டெஃபினிஷன். ஓகேங்களா? சரி, இந்த டெஃபினிஷன் நம்ம பயன்படுத்தி தான் இதுக்கான இந்த சிக்னலுக்கான DTFTயை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுங்க. நெக்ஸ்ட் x of omega equal to summation. இப்போ நம்ம வந்து சம்மேஷன் பார்க்கணும். இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. எப்பயுமே ஒரு மாடுலஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். ஒன்று ஏ பவர் ப்ளஸ் என், இன்னொன்று ஏ பவர் மைனஸ் என். ஏன்னா மாடுலஸ்னாலே ரெண்டு வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? ப்ளஸ் என் வரைக்கும் மைனஸ் என் ரெண்டுமே இருக்கும். சரி, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஏ பவர் மைனஸ் என் எழுதிப்போம். அதுக்கு அடுத்தது ஏ பவர் ப்ளஸ் என் எழுதிப்போம். ஓகேங்களா? சரி, மற்றதில் அதே தான். ஸோ சம்மேஷன் எழுதிடணும். இந்த எக்ஸ் ஆஃப் என் இருக்க இடத்துல வந்து ஏ பவர் ப்ளஸ் என் ஒன்று எழுதணும், ஏ பவர் மைனஸ் என்னு ஒன்று எழுதணும். ஏன்னா இங்கே பவரில் மாடுலஸ் இருக்குது. இந்த இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் ரெண்டுத்துக்குமே காமனாக வந்துடும். ஸோ பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ரெண்டாக பிரிச்சாச்சு. இப்போ நம்ம லிமிட்டு கரெக்டாக எழுதணும். சரி, இப்போ லிமிட் பார்க்கலாம். நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ சென்டரில் இடையில் என் வேல்யூ, அதாவது இடையில் வந்து 0. ஓகேங்களா? ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இந்த மாடுலஸ் ஆஃப் இந்த ஏ வேல்யூக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா அது லெஸ் தென் 1 தான் வருதுன்னு. ஓகேங்களா? அதுக்குள்ளே தான் வரும். அப்போது 0 வரும், அப்புறம் 0க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ்லாம் வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், லிமிட் இப்படி மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து 0 ஃபஸ்ட்டு, அப்புறமா 0லேருந்து இன்ஃபினிட்டி இந்தமாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் லிமிட்டை. ஓகேங்களா? சரி, இப்போ லிமிட்டு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி n is equal to மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 இருந்தால் அது சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபார்முலா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை 0 to இன்ஃபினிட்டியாக மாற்றிக்கலாம். n equal to 0 to இன்ஃபினிட்டியாக மாற்றினோம்னா நம்ம இந்த உள்ளே இருக்கிற இந்த n வேல்யூஸ் இருக்குது இல்லையா, நம்ம இங்கே எதை மாற்றுறோம்? என்ன தானே மாற்றுறோம். அப்போ இந்த எண்ணுக்கோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ இங்கே மைனஸ் n இருக்குங்களா, அப்படியே ப்ளஸ் n போட்டுக்குங்க. இங்கே மைனஸ் n இருக்குது, அப்போது ப்ளஸ் n. எப்போ மாற்றணும்? 0 to இன்ஃபினிட்டியாக நம்ம மாற்றும் போது அங்கே சைன் சேஞ்ச் பண்ணிடணும் உள்ள. இது ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கேயும் பவரில் என்ன இருக்குது, இங்கேயும் பவரில் என்ன இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஹோல் பவர் n போட்டுடலாமா? ஸோ ஏ இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா பவர் ஒரு n போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயும் பாருங்கள், இங்கேயும் n இருக்குது, இங்கேயும் n இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா ஹோல் பவர் n போட்டுடலாமா? ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா தான், ஜாமெட்ரிக் சீரிஸ். ஸோ சம்மேஷன் n equal to 0 to இன்ஃபினிட்டி ஏ பவரில் n இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ பவர் n இருந்துச்சு, அது எப்படி எழுதலாம்னா 1/1 மைனஸ் ஏன்னு எழுதலாம். அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? 1/1 மைனஸ் இதான் ஏ. ஸோ ஏ இ பவர் ஜே ஒமேகா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ், இப்போ இதுவும் அதே மாதிரி தானே, இதுவும் ஏ பவர் n தானே. அப்போ எப்படி எழுதலாம்? 1/1 மைனஸ் ஏ என்ன இருக்கீங்க, ஏ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. அவ்வளோதான், நம்ம டிஸ்க்ரீட் Fourier transform கண்டுபிடிச்சது. discrete time Fourier transform. ஓகேங்களா? DTFT. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். x of big omega equal to 1/1 minus a into e power j omega plus 1/1 minus a e power minus j omega. ஓகேங்களா? ஸோ இந்த லிமிட் கரெக்டாக எழுதிட்டு அப்புறமா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு DTFTக்கான டெஃபினேஷன் எழுதணும், அதாவது ஃபார்முலா எழுதிட்டு அப்புறமா அவங்க கொடுத்த சிக்னல் எடுத்துகிட்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம ஜாமெட்ரிக் சீரிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.